ஜெர்மனியில் 63 வயதில் முன்கூட்டிய ஓய்வூதியம் பெறும் முறையை ரத்து செய்ய கோரும் ஓய்வூதிய ஆணையத்தின் பரிந்துரைக்கு மாநில முதல்வர்கள் பலர் எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றனர். இதனிடையே மினி ஜாப் பணியாளர்கள் எதிர்காலத்தில் சமூக பாதுகாப்பு நிதிகளுக்கு பங்களிக்க வேண்டும் என்ற ஆணையத்தின் மற்றொரு பரிந்துரையும் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாடசாலை மாணவர்களை தவிர்த்து மினி ஜாப் செய்யும் அனைத்து ஊழியர்களும் இனி ஓய்வூதியம், நீண்டகால பராமரிப்பு மற்றும் உடல்நல காப்பீட்டு நிதிகளுக்கு பங்களிப்பு செலுத்த வேண்டும் என்று ஆணைய உறுப்பினர்கள் பரிந்துரைத்துள்ளனர். இதற்கு பாடசாலை மாணவர்களுக்கு மட்டுமே விலக்கு அளிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஓய்வூதிய ஆணையத்தின் இந்த பரிந்துரைகள் வெளிவந்த உடனேயே ஜெர்மன் சில்லறை விற்பனை கூட்டமைப்பு இதற்கு கடும் கண்டனம் வெளியிட்டது. நிர்வாக இயக்குநரான ஸ்டீபன் ஜெந்த் இந்த முடிவு சில்லறை விற்பனை துறையில் பல லட்ச வேலை வாய்ப்புகளை அளித்துவிடும் என்று எச்சரித்தார். இந்த முன்மொழியப்பட்ட மாற்றம் மினி ஜாப் முறையை பெருமளவு ஒழிப்பதற்கு சமமாகும். எனினும் கடந்த 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு கோவிட்-19 தொற்று நோய்க்கு முந்தைய நிலையை எட்டியுள்ள இந்த வகையான வேலைவாய்ப்பு முறை தற்போது மிகவும் பிரபலமாக உள்ளதுடன் சுமார் 7.9 மில்லியன் மக்களை கொண்டு வரலாற்று சாதனையாகவும் திகழ்கிறது. தொற்று நோய் காலத்தில் வணிக நிறுவனங்கள், குறிப்பாக சில்லறை வர்த்தகம், விருந்தோம்பல் மற்றும் கலாச்சார துறைகளில் மினி ஜாப் பணியாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைத்தன. ஆனால் 2025ஆம் ஆண்டின் நிலவரப்படி 3.5 மில்லியனுக்கும் அதிகமானோர் தங்களது வழக்கமான முழுநேர வேலைக்கு மேலதிகமாக மினி ஜாப் வேலைகளையும் செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.